நண்பர்களே, நம்மளுடைய சேனல்ல இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம புறா வளர்க்கும் போது புறாக்களுக்கு மேலே நிறைய பேன்கள் வந்து புறா வந்தோடைய ஹெல்த் இஷ்யூ நிறைய பிரச்சனை வரும். அதை நம்ம எப்படி க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லித்தரப்போகிறேன். ஸோ நீங்கள் வந்து வெட்டினரி மெடிக்கலில் போயிட்டு பேட்டிக்கால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தருவாங்க. இதனுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா ₹173 எம்ஆர்பி இருக்குது. ஸோ மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா 160 அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க. இதை நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு பயன்படுத்துறது தான். ஸோ ஹியூமனுக்காக பயன்படுத்துறது இல்லை. மேலே இந்த மாதிரி ஒரு அளவுக்காக ஒரு பவுல் வச்சுருப்பாங்க. அது வந்து நீங்கள் மாடு பெரிய பெரிய உயிரினங்களுக்கு நீங்கள் அதை எடுத்து அந்த எம்எல்ஏ டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ 10 கேஜி இருக்கிற ஒரு அனிமல்ஸுக்கு வந்து நீங்கள் 1 எம்எல் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு அதில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விவரம் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம புறாக்கு கொடுக்கறதுனால பார்த்தீங்க அப்படின்னா 1 எம்எல் அளவுக்குலாம் நம்ம தர வேண்டியது இருக்காது. நம்ம வந்து புறாங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த ஹோல்ஸ் எடுத்து புறாவினுடைய முதுகு பக்கத்தில் வாலுக்கு மேலே ஒரு சொட்டு அல்லது 2 சொட்டு வைக்கலாம். அதே போல் கழுத்தில் ஒரு சொட்டு வைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து மலத்தி பிடிச்சிட்டு அதாவது புறாவை திருப்பி பிடிச்சிட்டு நெஞ்சு பாகத்தில் ஒரு சொட்டு வச்சுட்டு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸில் புறாக்கு மேலே இருக்கக்கூடிய பேனு செல்லு இந்த மாதிரியான எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே காணாமல் போயிடும், எல்லாமே இறந்து போயிடும், எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த மெடிசன் எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாது. இது ஒரு லிக்யூடு தான். ஸோ நான் உங்களுக்கு பாட்டிலில் தெளிவாக காமிச்சிருப்பேன். ஸோ அதில் நீங்கள் நடு சென்டரில் ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டிக்கிட்டிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய புறாவையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.